இந்த நிகழ்ச்சிக்கு உங்களெல்லாம் நான் பார்க்கும் பொழுது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி, அந்த கடத்தூர் இந்த பகுதியெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. ஏன்னா நிஜமாவே உங்களை பார்த்து நன்றி சொல்லுவதற்கு, உங்களை எல்லாம் பார்த்து நன்றி என்று சொல்வதற்கு வார்த்தைகள் தான் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட அன்பையும் ஆதரவையும் இந்த 2024 தேர்தல்ல, நான் தர்மபுரி பாராளுமன்ற தேர்தல்ல வேட்பாளராக, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது இந்த பாப்பிரெட்டி தொகுதியில தான் எனக்கு அதிகமாக எனக்கு வாக்குகளை அளித்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தெரிவிச்சுங்க. அதனாலதான் சொல்றேன், உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. நன்றி நன்றி நன்றின்னு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. அதுக்கு அந்த வார்த்தைகள் கிடையவே கிடையாது. உங்க அன்புக்கும் உங்க பாசத்துக்கும் உங்க ஆதரவுக்கும் என்றென்றுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சொல்வதை தவிர எனக்கு வேற வார்த்தைகளே இல்லை. மிக்க நன்றி. உங்களை எல்லாம் பார்த்ததுல, இன்னைக்கு பாக்குறதுல இதோட ரொம்ப சந்தோஷம். இந்த பகுதியில நான் முதல்ல 2014 இந்த 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 கடத்தூர் இந்த பகுதியிலலாம் நடந்தே ஓட்டு கேட்டிருக்கிறேன். ஏன்னா 2014 மருத்துவர் அன்புமணி அவர்கள் இந்த பகுதியில வேட்பாளராக, பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டார். அந்த சமயம் நான் இந்த ஞாபகம் இருக்கா, எல்லாரும் வந்ததெல்லாம் நீங்க எல்லாம் என்னோட வந்தீங்க இல்லையா? நம்ம எல்லாரும் நடந்ததா. அப்ப நமக்கு மைக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்டார் ஸ்பீக்கர் அப்படின்ற அந்தஸ்து கொடுக்கல. அதனால என்னால மைக்ல பேச முடியாது. ஒரு கடைக்கு போய் நம்ம பேசுவோம். அப்ப கூட சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்க பேசலாம் வேண்டாம், நடுவுல நடந்து வாங்க, கையை அப்படி கும்பிட்டுக்கிட்டே அந்த கடைக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, இந்த பக்கம் வணிக வளாகங்கள் இருக்கும், நிறைய பேர் நிப்பாங்க, நடந்து கொண்டிருப்பார்கள் பாதசாரிகள்லாம், அவங்கள பார்த்து நீங்க வணக்கம் வைங்க போதும்னாங்க. நான் சொன்னேன் அது சரி இருக்காது, நான் போய் ஒரு கடையா போய் பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த துண்டு பிரசுரத்தை எடுத்துட்டு போய் ஒரு கடையிலயும் ஒருத்தர்கிட்டயும் போய், நான் அங்க போய் ஒருத்தர்கிட்டயும் போய் ஒரு கடையாக போய் அவங்க கிட்ட பேசுவேன். போய் ஒரு 2 வார்த்தையாவது மருத்துவர் அன்புமணி அவர்கள் செய்த அந்த சாதனை திட்டங்களை அவங்க கிட்ட கொண்டு போய் சொல்லுவேன். ஏன்னா அந்த சமயம் அவர் வேட்பாளராக அங்க நிற்கும் பொழுது 2004 2009 வரை அவர் தர்மபுரி மாவட்டத்திற்கு செய்த அனைத்து நல்ல திட்டங்களையும் ஒரு கடையிலேயே போய் நான் சொல்லிட்டு தான் அங்க நான் ஓட்டு கேட்டேன்.